இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய அக்னிவீர் மேல் அண்ட் ஃபீமேல் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th +2 நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கான டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர் டியூரேஷன் இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27/1/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட்டோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கேஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து அக்னிவீர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக 2025க்கான நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்னிவீர் அப்படின்னு சொல்லிட்டு 2026 பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிளிக் இயர் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆயிரும். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அதாவது அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் உங்களுக்கான செலெக்ஷன் கேண்டிடேட் டெஸ்ட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 மார்ச் 2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். அக்னிவீருக்கான செலெக்ஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எதுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டெஸ்ட் அண்ட் நால் செலெக்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஆஃபீஸர் அண்ட் பைலட்டு அண்ட் நேவிகேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஓப்பன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஜனவரி 2025 உங்களுக்கு க்ளோசிங் டேட்டு வந்து 27 ஜனவரி 2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2005 டேட் ஆஃப் பர்த் இருக்கிறவங்களும் அண்ட் 2008 வரைக்கும் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 2005லேருந்து 2008 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ரிலாக்ஸேஷனெல்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் 21 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ், அதாவது சயின்ஸ் சப்ஜெக்டில் 10th அண்டு +2 நீங்கள் படிச்சிருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்டு இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 50% மார்க் இருக்கணும். ஆனால் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து 50% உங்களுக்கு மார்க் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் 3 இயர் டிப்ளமோ கோர்ஸில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்ட் 2 இயர், அதாவது 2 இயர் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் போர்டில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 10th +ல வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு அதர் சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் கேட்டிருக்காங்க. மினிமம் வந்து 50% வரைக்கும் மார்க் இருக்கணும். அண்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ், அதாவது உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே வந்து கொடுக்கல. அண்டு இதுக்கான ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத மெயில் கேண்டிடேட்டுக்கு வந்து 152 சென்டிமீட்டரும் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 152 சென்டிமீட்டர்லேருந்து 147 சென்டிமீட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் ஹைட்டு மேக்ஸிமம் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற ஹைட்டில் இருந்தாவே போதும். அண்ட் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தான் 152க்கு மேலே வந்து இருக்கணும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. மேல் அண்டு ஃபீமேலுக்கு 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் எவ்வளோ இருக்கணும், அண்ட் ஹேரிங் எவ்வளோ இருக்கணும், அண்ட் டென்டல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லேருந்து எல்லாமே வந்து இருக்கும். உங்களுக்கான கண் பார்வை வந்து பார்த்திங்கன்னா 6/12 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வையில் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சில கண்டிஷன்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன், அதாவது மிலிட்ரி ட்ரைனிங் பேஸ்டு இது பண்ணி தான் எங்களுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் லீவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து 30 நாள் வந்து லீவ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிக் லீவு அப்படின்ற அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் லீவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் அதாவது சிஎஸ்டி மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி, சிஎஸ்டி ஸ்பெஷாலிட்டி, அலவன்ஸ் ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஆல் த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். எல்டிசி அதாவது லீவ் ட்ராவல் கமிஷன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அக்னிவீரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பர்மனெண்ட்டு கிடையாது. 4 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் வைக்கணுமா இல்லையா அப்படின்றத இவங்க வந்து சொல்லிடுவாங்க. அண்டு ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 30,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு செகண்ட் இயரில் வந்து 33,000, தேர்ட் இயரில் வந்து 36,500, ஃபோர்த் இயரில் வந்து உங்களுக்கு 40,000 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்கள் கைக்கு வராது. இவங்க செகண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டில் 75% உங்களுக்கு வந்து கிடைக்கும். 35% வந்து ஃபண்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 5.5 லேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு வந்து கையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்டில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான டைமுக்கான டியூரேஷன் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கான மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. 0.25 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். அண்ட் 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி கரெக்ட் ஆன்சருக்கு உங்களுக்கு மார்க் வந்து எதுவும் கட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மார்க்கு அதாவது சூஸ் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மார்க்கை வந்து கட் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து எப்போ வரும், அண்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் பேஸ் 2க்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபோட்டோ அட்மிட் கார்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். கலர் பிரிண்ட் அப்ளிகேஷனை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்கள்கிட்ட என்சிசிசி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதில் வந்து சில பெனிஃபிட்ஸ் அதாவது உங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு அக்னிவேருக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇடி டெஸ்ட்டு வந்து இருக்கும். பிஇடி 1ல் வந்து பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும். மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 70 மினிட்ஸும், ஃபீமேலுக்கு வந்து வித்தின் 8 மினிட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பிஇடி 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 புஷ்அப்பும் 10 சிட்டப்பும் அண்டு 20 புஷ்அப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 சிட்டப்பும் அண்டு 15 ஸ்கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு ஆக்டிபிலிட்டி டெஸ்ட்டு 1 அண்ட் டெஸ்ட் 2 அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் 3ல் வந்து உங்களுக்கு நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளட் செக் பண்ணுறது, யூரின் செக் பண்ணுறது, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமில் வந்து என்னென்ன செக் பண்ணுமோ அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டும் அண்டு உங்களுடைய அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபா உங்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு அதாவது ரீஃபண்ட் மல்டிப்ளே பேமெண்ட், ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டு இன்னொரு தடவை நீங்கள் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணிங்க 2 தடவை பே பண்ணிட்டோன்னா அந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டாகவும் ஆயிரும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட்டோட அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பரோ அல்லது உங்களுடைய இமெயில் ஐடிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்துடும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்கிற அந்த டேட்டில் தான் இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. 1 இயருக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த வேலையை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 10th +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் சயின்ஸு குரூப்பில் இருந்தாவே நீங்கள் மினிமம் இதுக்கு எலிஜிபிள் தான், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது அப்ளிகேஷன் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து உடனே அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.